ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு OVP IC பற்றின வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக நம்ம OVP IC அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மாடல்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது ரெட்மி, ஓப்போ, விவோ, OnePlus எல்லா மொபைலுமே இந்த OVP அப்படின்னு சொல்லக்கூடிய ஐசி இருக்கு. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சார்ஜிங் செக்ஷனுக்கு ப்ரொடக்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு ஐசி. OVPன்றது ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐசி பொறுத்த வரைக்கும் 9 பின் ஐசி இருக்கு. இதே இதில் 12 பின் ஐசி இருக்கு. இதோட டிஃபரன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி வீடியோ சார்ஜிங் செக்ஷனை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இப்போ இந்த பர்டிகுலராக ஐசி OVP ஐசியோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் என்ன, அப்போ இந்த டேட்டா ஷீட் எடுத்து பார்க்கும்போது அதில் என்ன வருது, அப்போ 9 பின்னுக்கும் இந்த 12 பின்னுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது, எதனால் 9 பின் யூஸ் பண்ணுறாங்க, எதனால் இந்த 12 பின் யூஸ் பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கலாம் சார் டெக்னீஷியன். ஏன்னா 9 பின் வரும்போது எனக்கு இன்புட் பார்த்து அவுட்புட் பார்த்து சர்க்கியூட்டை பார்த்து பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு 9 பின் வந்துட்டா இதான் இன்புட் இதான் அவுட்புட், இதனால தான் இது நடக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஒரு 9 பின் ஐசி, இப்போ நார்மலாக ரெட்மி ஃபோன்ஸில் ஒரு 9 பின் ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் இது ஒரு மாஸ்ஃபெட் கான்செப்ட்னே பேசலாம். ஆனால் ஒரு 9 பின் ஐசியில் இன்புட்டாக நம்மளுக்கு 5 வோல்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவுட்புட்டாக எனக்கு அதே இதில் விபஸில் OVP ஐசியோட வேலை வரக்கூடிய வோல்டேஜ், அதாவது இந்த 9 பின் ஐசியோட வேலை மினிமமாக 2.5 வோல்ட்லேருந்து 6 வோல்ட் வரைக்கும் எனக்கு என்ன பண்ணும், அலோ பண்ணுது. இதே இதில் கரண்ட்னு பார்த்தீங்கன்னா 2.8 ஆம்ஸ் வரைக்கும் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இது அலோ பண்ணும். அதுக்கு கம்மியாகவோ அதுக்கு எபோவ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணாது, அலோ பண்ணாது. மேக்ஸிமம் இந்த மாடல் ஐசி வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB டைப் மொபைல் இருக்கக்கூடிய மொபைல்ஸில் இந்த 9 பின் ஐசி யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, அதில் தான் நம்மளுக்கு மினிமம் 2.5 வோல்ட் மேக்ஸிமம் 6 வோல்ட் அதிகப்படியாகவோ கம்மியாக வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணாது, இந்த OVP அலோ பண்ணாது. இல்லை ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆகக்கூடியது இதுவாக தான் இருக்கும். மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 9 பின்னில் 3 பின் இன்புட் பின்னு, 3 பின் அவுட்புட் பின் வருது, 3 பின் நம்மளுக்கு ரவுண்டாக தான் இருக்குது. ஸோ கான்செப்ட் வந்து ஒரு மைக்ரோ USB டைப் வருது அப்படின்னா நம்மளுக்கு 9 பின் நம்மளோட 9 பின் OVP ஐசி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 3 பின் இன்புட்டு, இப்போ எக்ஸாம்பிள் 5 வோல்ட் இங்கே கொடுக்கணும்னா அதே 5 வோல்ட்டுக்கு ட்ராவல் ஆகணும். ஸோ இதுதான் இந்த 9 பின் ஐசியோட கான்செப்ட். இதே இதில் நான் ஒரு OnePlus மாடல் எடுக்கிறேன், அதாவது 12 பின் இருக்கக்கூடிய ஐசின்னு வச்சுக்கோங்க. OnePlusன்ற விட ஒரு 12 பின் OVP ஐசி இருக்குது அப்படின்னா இதோட டேட்டா ஷீட் தெரிஞ்சு அப்படின்னா நல்லா பார்க்கலாம். அதாவது FEF2280 அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா ஷீட் இருந்துச்சுன்னா இது ஒரு 12 பின் ஐசியாக இருக்குது அப்படின்னா இதோட இன்புட் வோல்டேஜ் எவ்வளவு அப்படின்னா 2.5 வோல்ட்டில் இருந்து மேக்ஸிமம் 6 வோல்ட்டாகவும் இருக்குது. இதே 12 பின் ஐசியில் நம்மளுக்கு 2.3 வோல்ட்டில் இருந்து 28 வோல்ட் வரைக்கும் இருக்குது. அதாவது சி டைப் மொபைல் வந்துச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய மாடல்ஸ் வரும்போது நம்மளுக்கு 6 வோல்ட் வரைக்கும் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 வாட்ஸ் மொபைல் இப்படிலாம் வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2.3 வோல்ட் 28 வோல்ட் வரைக்கும் அலோ பண்ணக்கூடிய ஒரு OVP ஐசி தான் கொடுக்குறாங்க. அப்போ இதில் இன்புட் வோல்டேஜா நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதம்னு சொல்லிட்டேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2.5 வோல்ட்ல இருந்து 6 வோல்ட் வரைக்கும் இருக்கு, 2.3 வோல்ட் இருந்து 28 வோல்ட். அப்போ இன்புட் இதுக்கு வருது அப்படின்னா இதில் OVLOன்னு ஒரு பின் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் 3 பின் இன்புட்டு 3 பின் அவுட்புட் தான். அதே இதில் ஒரு வோல்டேஜ் டிவைடர் சர்க்கியூட் கொடுத்து OVLO, இந்த OVLOனா ஓவர் வோல்டேஜ் லாக் அவுட் அட்ஜஸ்ட்மெண்ட் பின் சொல்லுவாங்க. வரக்கூடிய இன்புட் வோல்டேஜ், இப்போ எனக்கு எக்ஸாம்பிள் ஒரு 5 வோல்ட் இன்புட் வருதுன்னா அதோட கம்மியான வோல்ட் எனக்கு என்ன ஆகும்னா அந்த வோல்டேஜ் டிவைடர் சர்க்கியூட் மூலமாக அந்த OVLO கொடுக்கும்போது எனக்கு அது என்ன ஆகுது, இங்கே ஒரு OVP ஃபங்க்ஷன் ஐசிக்குள்ளே நடக்குது. ஸோ அது நடக்கிறதுனால தான் எனக்கு அதோட கம்மியான வோல்டேஜ் வந்தால் மட்டும் தான் இந்த இன்புட் வோல்டேஜாக அவுட்புட்டில் எனக்கு என்ன ஆகும், சார்ஜிங் வோல்டேஜாக அலோ பண்ணும். ஸோ இதோட மேக்ஸிமம் கரண்ட் ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆம்ஸ்லேருந்து 8 ஆம்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த இதுக்கு நான் இதே இதில் அந்த 9 பின் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுக்கு எவ்வளோ கரண்ட் ரேட்டிங்கு 2.8 வோல்ட் ஆம்ஸ் மட்டும்தான். இதே 12 பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 ஆம்ஸ் 8 ஆம்ஸ் வரைக்கும், அதாவது 4 ஆம்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா 8 ஆம்ஸ் வரைக்கும் பூஸ்ட் பண்ணுது. அதான் நம்மளோட ஃபாஸ்ட் சார்ஜிங் மொபைலுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல. ஸோ அந்த கான்செப்ட் தான். அப்போ ஒரு 9 பின் ஐசிக்கும் ஒரு 12 பின் ஐசிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். நம்மளுக்கு தெரிஞ்சது சார் நார்மலாக OVPனாலே வோல்டேஜை கம்மி பண்ணி அனுப்புது, அதிகமான வோல்டேஜ் வந்தால் ட்ராப் அவுட் தான் சொல்கிறோமே தவிர 9 பின் வந்துச்சுன்னா அது மைக்ரோ USB டைப்பு, ஒரு 12 பின் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சி டைப் மொபைலில் பயன்படுத்தக்கூடியதான் இந்த OVP ஐசி. ஸோ அதான் நம்ம இந்த சர்க்கியூட்டில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். சரிங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காம பெல் பண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.